ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியை சந்தித்த காரணத்தினால தற்பொழுது தாவேகாவிற்கு போட்டியாக திமுக பாத்தீங்கன்னா ஒரு புதிய திட்டத்தை தீட்டிருக்கிறாங்க. எப்படியாவது அடுத்தடுத்த தேர்தல்களில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால கட்சியில பல மாற்றங்களை பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இது நிச்சயமாக திமுகவிற்கு ஒரு சாதகமாக பாத்தீங்கன்னா அமைய போகுது. அது மட்டும் இல்லாம வெற்றி பெறவும் அதிகமான வாய்ப்பாக பாத்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ திமுகவில் பல மாற்றங்கள் பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு வராங்க. எப்படியாவது தாவேகாவை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக ஸோ திமுக மட்டுமில்லாமல் அதிமுகவும் பாத்தீங்கன்னா பல மாற்றங்களை செஞ்சுட்டு வராங்க. ஸோ அது என்ன அப்படின்றத அடுத்து பார்த்துடலாம். இந்த ஒரு வீடியோவில் திமுக தற்பொழுது தாவேகாவிற்கு எதிராக என்ன ஒரு மாற்றத்தை கட்சியில கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இனி வரும் தேர்தல்களில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகேன்பா, முதலாவதாக மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை உயர்த்த திமுக தலைமை பாத்தீங்கன்னா திட்டமிட்டிருக்கிறாங்களாம். திமுகவின் தோல்வியின் காரணமாக இந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது. இரண்டாவதாக 78 உள்ள மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை 115 உயர்த்த திமுக தலைமை திட்டமிட்டிருக்கிறாங்களாம். இதன் மூலம் கண்டிப்பாக ஓட்டு அதிகரிக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. மூன்றாவதாக ஒவ்வொரு மாவட்ட செயலரின் கீழ் உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையை 2 முதல் 4 குறைக்கவும் திமுக தலைமை முடிவு பண்ணி வைத்திருக்கிறதாம். நான்காவதாக சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த காரணத்தினால அமைப்பு ரீதியாக மாற்றங்களை கொண்டு வர திமுக பாத்தீங்கன்னா திட்டமிட்டிருக்கிறாங்களாம். ஐந்தாவதாக இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு கட்சி பதவிகளில் முக்கியத்துவம் கொடுக்கவும் திமுக தலைமை முடிவு பண்ணி வைத்திருக்குதாம். இனிவரும் தேர்தலில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க திமுக தலைமை முடிவு பண்ணி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மொத்தம் 5 மாற்றத்தை திமுக கட்சியில பாத்தீங்கன்னா கொண்டு வர போறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா பல மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இனிவரும் தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால கட்சியில் பல மாற்றங்களை கொண்டுட்டு வராங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.